தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படும் மாநிலங்களை ஒன்றிணைத்து செயல்பட திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கையின் 2ஆம் கட்ட கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதன்படி தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உறுதுணையாக நின்று நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிற்காக தொகுதிகளின் விகிதாச்சாரத்தை தக்க வைப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதால் தொகுதிகளை இழக்கும் அபாயத்தில் உள்ள ஆந்திரா, கர்நாடகா, கேரளம், தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் ஆகிய 7 மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகளை ஒருங்கிணைத்து போராட்ட களத்திற்கு அழைத்து வர திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒருங்கிணைந்து தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மாநிலங்களின் உரிமைகளை நிலைநாட்டவும், பாதிக்கப்படும் மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கையையும் அதன் விகிதாச்சாரத்தை காப்பாற்றவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஒடிசாவுக்கும், திமுக எம்பி கனிமொழி மேற்கு வங்கத்திற்கும், அமைச்சர் ஏவாவேலு ஆந்திராவுக்கும், பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் கேரளாவுக்கும் சென்று நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அந்தந்த மாநில தலைவர்களிடம் பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.